வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அலெக்சாண்டர் புஷ்கின் எழுதின த ஸ்னோ ஸ்டார்ம் இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. அலெக்சாண்டர் புஷ்கின் ரஷ்யாவுடைய தேசிய கவி. அது மாத்திரம் இல்லாமல் மாடர்ன் ரஷ்யன் லாங்குவேஜோட ஃபவுண்டர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. இவருடைய படைப்புகள்னு பார்த்திங்கன்னா ருஸ்லான் இ லுட்மிலா, இவோனி ஒனுஜி, த ஜிப்சிஸ், த கேப்டன்ஸ் டாட்டர், த ஹிஸ்ட்ரி ஆஃப் புக்சே. இந்த கதையோடைய தீம் ஃபேட், விதி, டெஸ்டினி, ஐரணி அண்ட் த அன்பிரடிக்டபிலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். எதிர்பாராமல் நடக்கூடிய சில நிகழ்வுகள் மனிதர்கள் வாழ்க்கையில் நடக்குன்றது தான் இதோட தீம். கேரக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா மரியா மாஷான்னு வரும். அவங்க ஃபுல் நேம் மரியா கேவ்லோனா, கர்னல் பர்மேன், பால்டிமோர் நிக்கோலோவிச், கெவ்ரில்லா கெவ்லுச். இவர் மரியாவோட அப்பா. பிரெஸ்கோவா பெட்ரோனோவா இவங்க மரியாவோடைய அம்மா. த பிரிசர்ட் இதோடைய அர்த்தம் ஸ்னோ ஸ்டார்ம். இது ரஷ்யனில் தான் அவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதின 5 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கக்கூடிய புஸ்தகம் பெல்கின் டேல்ஸு. இதெல்லாம் 2வது கதையாக இது வருது. 1811 ஒரு 17 வயசு பொண்ணு, அவள் பேர் மாஷா. இவங்க ஒரு யங் ஆஃபீஸர் வால்டிமர் நிக்கோலோவிச்ன்ற மேலே காதல் கொள்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பெற்றோருக்கு இது பிடிக்கல. ஏன்னா அவங்க பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவர் ரொம்ப சாதாரண குடும்பம். ஆனாலும் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிதம் எழுதி அவங்க காதலை வளர்த்துக்கிறாங்க. கடைசியாக அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் நம்ம அப்பா அம்மா ஒத்துக்க போகிறதில்ல, அதனால் நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து அவங்களோட மன்னிப்பை வாங்கிடலான்னு. ஏன்னா அவங்க நாட்டில் எப்படின்னா சர்ச்சில் போய் திருமணம் பண்ணிவிட்டு அது மாற்ற முடியாத ஒரு விஷயம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பிளான் படி மரியா ராத்திரி, அது வின்டர் காலம், ராத்திரி அவர் ஒரு ஸ்லேவை பிடிச்சி ஒரு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு சர்ச்சில் போய் அவங்க வெயிட் பண்ணணும். அவங்க லவர் அங்கே வந்துடுவாங்க. வந்தோடனே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனால் திருமணம் பண்ணணும்னு நினச்ச அந்த ராத்திரி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு புயல் அடிக்குது. ஸ்னோ ஸ்டார்ம், பனி புயல் அடிக்குது. ஆனால் எப்படியோ இவங்க அந்த சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க லவ்வர் அந்த இருட்டில் அந்த புயலில் திசை மாறி அவர் எதிர்ப்புறமாக போய் எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தப்பான வழியில் வந்துட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி அவர் ஓடி சர்ச்சில் பார்க்கும்போது சர்ச்சில் யாருமே இல்லை. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மாஷா அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் பயங்கரமாக அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அந்த ஜுரத்தில் அவங்க ஏதோ உளர்றாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடுது, ஓ இவ ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கா. ஸோ விதிப்படி பார்த்தா இவ மனசு அந்த யார் அவள் விரும்புகிறாளோ அவங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் இவ்வளோ எல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த நம்ம பொண்ணுடைய ஆசையை நம்ம ஏன் நிராகரிக்கணும், அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ விருப்பப்பட்டவரே நீ திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லிவிட்டு அவங்க அவர் ஆஃபீஸர் இல்லையா, அதனால் அந்த ஆர்மிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. இது மாதிரி நீ எங்களுக்கு திருமணத்தில் சம்பந்தம் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு பதில் வருது. அந்த பதில் அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ நான் மரணத்தை நோக்கின்னு இருக்கேன். ஏன்னா அவர் திரும்பி ஆர்மியில் சேர்ந்துட்டுருக்காரு. அங்கே சண்டையில் அவர் பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் உயிர் போய்டுன்ற அளவில் தான் இருக்கார். சொன்ன மாதிரியே அவர் இறந்துடுறாரு. அந்த போரோட பேர் பேட்டில் ஆஃப் பார்டினான்னு சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரத்தில் மாஷாவோட அப்பாவும் இறந்துடுறாரு. இப்போ அவள் தான் அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார பெண்மணியாக இருக்கிறதுனால நிறையா பேர் அவளை திருமணம் செய்யறதுக்கு முன் வராங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கா. ஆனால் அவள் எல்லோரும் நிகாரிச்சிடா. அவள் மனசுக்குள்ளே அவளோட காதல் தான் இருக்குது அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியுது. கடைசியில் பார்த்தா போரில் அடிப்பட்ட இன்னொரு கர்னல், அவர் பேர் பர்மேன். அவர் இவங்க எஸ்டேட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு எஸ்டேட்டுக்கு வராரு. அங்கே இவளுக்கு பழக்கம் ஆகுது. இந்த பர்மேன் நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். அதுவும் ஒரு காலத்தில் ஒரு குறும்பக்கார பையனாகவும் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் கொஞ்சம் குவைட்டாக மாடஸ்ட்டாக வேறு ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கார். இப்போ 2 பேருக்குள்ள ஒரு நல்ல நட்பு வளருது. ஆனாலும் என்ன தான் ஆனாலும் அவர் மாஷா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. நட்பாடே இருக்கார். ஆனால் அவருக்கு மாஷா ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு நல்லா தெரியுது. அதனால் மாஷா சரி நம்ம 2 பேரும் மனசு விட்டு பேசணும்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை அவர் க்ரியேட் பண்ணுறார். அப்போ அவர் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என்னால் உன்னை திருமணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பெண்ணோட என்னால் வாழ முடியல. ஏன்னா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியல. நான் திருப்பி அந்த பொண்ணை பார்ப்பேனாவும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு மாஷாவோடைய மனசு அதிர்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது 1812 ஒரு வின்டர் டைம். அப்போ தான் நான் இந்த ரெஜிமெண்ட்டில் திரும்பி ரீஜாயின் பண்ணணும். அப்போ பார்த்தா பயங்கரமான ஒரு பனி புயல். நான் என்ன பண்ணேன்னா ஒரு ட்ரக்கை எடுத்துக்கிட்டு ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு நான் போயிட்டே இருந்தேன். எந்த இடத்துல போகிறோம், எந்த ஊர் எதுவுமே எங்களுக்கு தெரியல. தூரத்தில் பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுது. சரி ஏதாவது விஷயம் இந்த ஊர் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு நாங்கள் அங்கே போனால் அது ஒரு சர்ச்சு, ஒரு சின்ன கிராமம். எல்லாம் நாங்கள் போக போக இந்த வழியாக வாங்க இந்த வழியாக வாங்கன்னு சொல்லும் போது நாங்கள் கிடுகிடுன்னு அங்கே போனோம்.
போனால் அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து சொன்னார், இந்த மாதிரி கல்யாண பொண்ணு வந்து மயக்கடிச்சு வந்துட்டு சீக்கிரமாக வந்து பாருங்கன்னொன்னே நான் போய் பார்த்தேன். போய் பார்த்தா அங்கே வந்து ஒரு அழகான பொண்ணு, அவள் வந்து மயக்கத்தில் இருந்தா. உடனே வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து வாங்க வாங்க சீக்கிரமாக வந்து நம்ம செய்ய வேண்டியதை செய்யலான்னொன்னே இவன் வந்து சரி, அப்போ ஒரு விளையாட்டுத்தனமாக தானே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவங்களுக்கு திருமணமே ஆகிடுது. சர்ச்சும் வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கங்கே 2-3 கேண்டில் தான் இருக்குது. யாருமே சரியாக யார் கண்ணுக்கும் தெரியல. அங்கே இருக்கிற ஜனங்களாம் வெறும் நிழலாக தான் தெரியுறாங்க. கடைசியில் உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆச்சு, நீங்கள் இப்போ கணவன் மனைவி, நீங்கள் இப்போ கிஸ் பண்ணலான்னு சொல்லும் போது தான் அந்த பொண்ணும் இவரை பார்த்துட்டு ஐயோ நான் இவரை கல்யாணம் பண்ணிக்க இங்கே வரலன்னு சொல்லிட்டு அவள் திரும்பி மயக்க அடிச்சு விழுந்துட்டா. இதை பார்த்த உடனே எல்லாரும் இவர் மேலே அதிர்ச்சியாக பார்க்கும்போது இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அங்கேருந்து ஓடி வந்துட்டார். அதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நான் வந்து அதுக்கப்புறம் எனக்கு அந்த வில்லேஜோட பேரும் தெரியல, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல, எதுவுமே தெரியல, தெரிஞ்சுக்கிற முயற்சியில் எனக்கு முதல்ல பயமாக இருந்தனால பண்ணல, இப்போ எனக்கு எல்லாமே அது மறந்து போயிடுச்சின்னு சொல்லும் போது தான் மரியா வந்து அவரோட கையை எடுத்துட்டு அவள் சொல்கிறா, என்ன உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறா. இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மரியா வந்து சர்ச்சில் திருமணம் பண்ணது இவரை தான், பர்மேனை தான். பர்மேனுக்கும் இப்போ தெரிஞ்சிருதோ இந்த பொண்ணு தான் நம்ம திருமணம் பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அந்த இருட்டு அந்த சூழ்நிலை 2 பேருக்குமே அது ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த தேதி அந்த நிகழ்வுலாம் வந்த உடனே மாஷாவுக்கு ஞாபகம் வந்துடுது. மரியா உடனே வந்து பர்மன் கிட்ட சொன்னோன்னா பர்மனுக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது. நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு மேலே தான் நம்ம காதல் பட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. மரியாவும் இத்தனை நாள் காத்திருந்தது தனக்கு வந்து சர்ச்சில் திருமணம் பண்ணவரோடு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான். அவள் மற்றவங்களையும் வந்து, ஏன்னா அவள் காதலிச்சவர் இறந்துட்டார், திருமணம் பண்ணிக்கிட்டவர் திரும்பி பார்ப்போமா இல்லையான்னு நினைப்பில் தான் அவர் இருந்திருக்கா. ஆனால் யாரையும் ஏற்றுக்கிற மனநிலை அவளுக்கு இல்லை. ஏன்னா அவளுக்கும் தெரியும் அவளுக்கு இந்த சர்ச்சில் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றது. இப்போ வந்து அவங்க ரொம்ப மொத்தமாக அவங்க ஒன்றா சேர்ந்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.